Hi, hello friends, வணக்கம் and welcome to my channel Learn Everything with me. நம்ம இன்னைக்கு பைத்தான்ல லிஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். லிஸ்ட்னா ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் வந்துட்டு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம ஒரு செட் ஆஃப் டேட்டாஸ் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ அந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம்னா, ஒரு சிங்கிள் வேரியபிளில் வந்துட்டு டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா அதுக்கு தான் இந்த லிஸ்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் சப்போஸ் வந்துட்டு அதர் லாங்குவேஜஸில் அரே யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ சேம் தான் இதுலேயும். ஸோ அரேயில் என்ன பண்ணுவோமோ அதே தான் வந்துட்டு இந்த லிஸ்ட் அப்படிங்கிறதுலையும் பண்ண போகிறோம். ஸோ பைத்தானில் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த லிஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் வச்சு டிக்ளேர் பண்ணணும். ஸோ மோர் தென் ஒன் வேல்யூ நம்ம வந்துட்டு இதில் வந்துட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம், கமா மூலமாக செப்பரேட் பண்ணி. ஸோ இதுவும் வந்துட்டு லாஸ்ட் டைம் நம்ம ஸ்ட்ரிங்கில் என்ன பார்த்துருக்கோம், ஸோ ஒரு எலமெண்ட்டாக எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் இல்லையா, இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணி. ஸோ அதே மாதிரி இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணி இங்கேயும் வந்துட்டு நம்ம ஒரு டேட்டாவாக செப்பரேட்டாக எடுத்துக்க முடியும். ஸோ டேட்டா ஆஃப் 0னா ஃபஸ்ட் எலமெண்ட் வருது. ஸோ 0லேருந்து இண்டெக்ஸ் ஆயிருக்கும், 0 1 2 3 அந்த மாதிரி இண்டெக்ஸ் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக 5 எலமெண்ட்ஸ் இருக்கிறதுனால டேட்டா ஆஃப் 5 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் எலமெண்ட் கிடைக்கும். 2-3 வேல்யூஸ் சேர்த்து வந்துட்டு உங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ள இண்டெக்ஸ் எந்த இண்டெக்ஸில் ஸ்டார்ட் ஆகணும், எந்த இண்டெக்ஸில் எண்ட் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கொடுக்க முடியும். ஸோ நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ரிங்கில் என்ன பார்த்தோமோ அதே தான். டேட்டா ஆஃப் 2:2 அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா செகண்ட் இண்டெக்ஸில் இருந்து லாஸ்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி டேட்டா ஆஃப் ஸோ ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் கொடுக்கல அப்படின்னா 0th இண்டெக்ஸில் இருந்து நீங்கள் எண்டிங் இண்டெக்ஸ் என்ன கொடுத்துருக்கீங்களோ அது வரைக்கும் வரும். ஸோ இந்த மாதிரி தான் கொடுக்கும். இதே மாதிரி நம்ம வந்துட்டு நெகட்டிவ் ரேஞ்சும் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ -1ங்கிறது வந்துட்டு உங்களுக்கு இந்த லிஸ்ட்டோட லாஸ்ட் எலமெண்ட்டை பாயிண்ட் அவுட் பண்ணும். ஸோ லாஸ்ட் எலமெண்ட்லேருந்து -1 -2 -3 அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு இந்த இண்டெக்ஸிங் பண்ணியிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நம்ம நம்பர்ஸை வந்துட்டு ஒரு லிஸ்ட்டாக சேவ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நேம்ஸ், அதாவது ஸ்ட்ரிங்ஸை வந்துட்டு சேவ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ நேம்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு 2-3 நேம் கொடுத்து நம்மளால் சேவ் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் ஒரு ஸ்ட்ரிங்கையும் வந்துட்டு லிஸ்ட்டாக நம்மளால் பண்ண முடியும். ஸோ லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸும் வந்துட்டு இதில் பாசிபிள் அப்படிங்கிறதுக்கு தான் சொல்லியிருக்கோம். ஸோ இதுலேயும் சேம் டைப் ஆஃப் இண்டெக்ஸிங் இதெல்லாமே வந்துட்டு இருக்கும். ஓகே, என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 லிஸ்ட் இருக்கு இல்லையா, நம்பர்ஸும் இருக்குது, நம்மளுக்கு நேம்ஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ரெண்டும் மிக்ஸ்டாக, அதாவது மிக்ஸ்டு லிஸ்ட் வந்து உங்களால் க்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு பாசிபிள் தான். ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1 கொடுத்துருக்கோம், அடுத்தது ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம், அடுத்து ஒரு ஃப்ளோட் கொடுத்துருக்கோம், அடுத்து ஒரு இன்டீஜர் கொடுத்துருக்கோம். எல்லாமே இந்த டேட்டா அப்படிங்கிறதுக்குள்ளே உங்களுக்கு வந்துட்டு இன்சர்ட் ஆகியிருக்கு. ஸோ எந்த எரரும் காமிக்கலை அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மிக்ஸ்டு டேட்டா டைப்ஸ் வந்துட்டு பாசிபிள் லிஸ்ட்டில். ஸோ மற்ற சப்போஸ் நீங்கள் வந்துட்டு அதர் லாங்குவேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அரேவே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தி லாங்குவேஜஸில் அரே வந்துட்டு சிமிலர் டேட்டா டைப்பில் தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணி உங்களால் ஒரு லிஸ்ட்டோ அரேவோ வந்துட்டு க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ பைத்தானில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டேட்டா டைப்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் கூட உங்களால் ஒரு லிஸ்ட்டாக வந்துட்டு அதை ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் வந்துட்டு ஒரு 2 லிஸ்ட்டை, ஆல்ரெடி இருக்கிற 2 லிஸ்ட்டை வந்துட்டு சேர்த்து இன்னொரு லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ண முடியுமா, அதாவது லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இதை சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி உங்களால் க்ரியேட் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா அப்படியும் நம்மளுக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ மல்டின்னு சொல்லி நம்மளுக்கு ஆல்ரெடி டேட்டான்னு ஒரு லிஸ்ட் இருக்குது, நேம்ஸ்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. ரெண்டையும் வந்துட்டு இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இன்புட்டாக கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மல்டி அப்படிங்கிற லிஸ்ட்டுக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேட்டாவில் என்ன இருக்கோ அது ஃபுல்லாக இருக்குது, அதுக்கப்புறம் நேம்ஸில் இருக்கிறது ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது ரெண்டும் வந்துட்டு தனித்தனி லிஸ்ட்டாக சேர்ந்து லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட்டாக வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரியும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லிஸ்டோட நேம் டாட் கண்ட்ரோல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்தாலும் ஓகே தான். ஸோ சப்போஸ் வரலை அப்படின்னா இந்த மாதிரி கண்ட்ரோல் ஸ்பேஸ் அடிச்சிங்க அப்படின்னா சடன் செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வந்துட்டு உங்களால் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முடியும். இது மூலமாக என்னென்னலாம் பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்பெண்ட் இருக்குது, கிளியர் இருக்குது, காப்பி இருக்குது, கவுண்ட், எக்ஸ்டெண்ட், இண்டெக்ஸ், இன்சர்ட், பாப், ரிமூவ், ரிவர்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய ஆப்ரேஷன்ஸ் நம்மளால் லிஸ்ட் யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அப்பெண்ட் பண்றது அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வேல்யூவை இந்த லிஸ்ட் ஆல்ரெடி இருக்கிற லிஸ்டோட லாஸ்ட்ல வந்து ஜாயின் பண்றதுக்கு தான் வந்துட்டு இந்த அப்பெண்ட் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. இப்போ நேம்ஸுங்கிறது நம்ம ஆல்ரெடி ஒரு 3 நேம் வச்சிருந்தோம். அதோட அப்பெண்ட் ஆஃப் 76னா 76 அப்பெண்ட் ஆகிரும், அதாவது லாஸ்ட்ல இன்சர்ட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி வந்துட்டு கிளியர் பண்றது அப்படின்னா இந்த லிஸ்ட்டை ஃபுல்லாத்தையும் கிளியர் பண்றதுக்கு, அண்ட் காப்பி பண்றதுன்னா இன்னொரு லிஸ்ட்ல இந்த லிஸ்ட்ல இருக்கிற டேட்டா ஃபுல்லா காப்பி பண்றதுக்காக யூஸ் பண்றது. ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா கவுண்ட் யூஸ் பண்றது. கவுண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கவுண்ட் ஆஃப் எனி எலமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா எத்தனை டேட்டா இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு கவுண்ட் பண்ணி சொல்லலாம். அதாவது இப்போ 76 அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த லிஸ்ட்டில் நேம்ஸில் வந்துட்டு 76ன்னு இருக்கிற எலமெண்ட் எத்தனை டைம் வந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு கவுண்ட் பண்ணி சொல்லும். இதுதான் இந்த கவுண்ட் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனோட ஒர்க்கு. ஸோ நேம்ஸ் டாட் கவுண்ட் ஆஃப் 76 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோன்னு வச்சுக்குவோம். ஸோ ஒரே ஒரு டைம் தான் இருக்கு. சப்போஸ் நம்ம இப்போ 2-3 தடவை அப்பெண்ட் பண்ணிட்டு கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ அதில் வந்துட்டு 3 டைம்ஸ் இருக்கு அப்படின்னு காமிக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த கவுண்ட் ஆஃபோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை டைம் அந்த எலமெண்ட் வந்துட்டு ப்ரெசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறது தான். அடுத்தது வந்துட்டு நீங்கள் ஒரு எலமெண்ட்டை வந்துட்டு அப்பெண்ட் பண்ணுறீங்கன்னா லாஸ்ட்டில் தான் அது போய் இன்சர்ட் ஆகும். சப்போஸ் நீங்கள் இடையில ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஒரு டேட்டா இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நேம்ஸ் டாட் இன்சர்ட் ஆஃப் கொடுத்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ இது என்னன்னா இண்டெக்ஸ், ஓகேவா. ஸோ 2, செகண்ட் இண்டெக்ஸில் போய் நவீனுங்கிற நேமை வந்துட்டு நீங்கள் இன்சர்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ இந்த மாதிரி செகண்ட் இண்டெக்ஸில் இன்சர்ட் ஆகி உங்களுக்கு ஃபைனலாக ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வேற என்ன யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இன்சர்ட் பண்ணி பார்த்துட்டோம். அடுத்தது வந்து பாப் இருக்கு, பாப் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம். ஸோ இந்த ரிமூவ் அப்படிங்கிறது என்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 76 அப்படின்னு சொல்லி ரிமூவ் ஆஃப் கொடுத்துட்டு எந்த ஒரு எலமெண்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணிடும். ஸோ சிங்கிள் டைம் தான் ரிமூவ் பண்ணும், ஓகேவா. ஸோ ஒரே ஒரு டைம் ரிமூவ் பண்ணுறதுக்கு, ஒரே ஒரு டைம் ஒரு எலமெண்ட்டை டெலீட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ரிமூவ் ஆப்ரேஷன், ரிமூவ் ஃபங்க்ஷன் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பாப் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இதுவும் வந்துட்டு உங்களுக்கு ரிமூவ் தான் பண்ணும். இதுல என்ன அப்படின்னு சொல்லி, ஸோ இந்த ரிமூவுக்கும் பாப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ரிமூவ் ஆஃப்னு சொல்லிட்டு நீங்க ஏதாவது ஒரு எலமெண்ட்டோடைய டேட்டாவை கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டாவை மட்டும் டெலீட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த பாப்புங்கிறது என்ன பண்ணும்னா உங்களுக்கு அந்த இண்டெக்ஸில் இருக்கிற டேட்டாவை டெலீட் பண்ணும், ஓகேவா. ஸோ பாப் ஆஃப் 2ங்கிறது வந்துட்டு செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கிற டேட்டாவை டெலீட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ செகண்ட் இண்டெக்ஸில் நவீன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு, அதை டெலீட் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருக்கு. ஸோ சப்போஸ் வந்துட்டு நீங்கள் ஒரு 2-3 எலமெண்ட்ஸ் சேர்த்து டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்துட்டு ஸோ டெல் நேம்ஸ் ஆஃப் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு எந்த இண்டெக்ஸில் ஸ்டார்ட் ஆகணும், எந்த இண்டெக்ஸில் எண்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் இப்போ வந்துட்டு ஒரு 4-5 எலமெண்ட்டை வந்துட்டு ஒன்றா எடுக்கணும்னு நினச்சா எப்படி இண்டெக்ஸிங் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் எண்டிங் இண்டெக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகும்னா டெலிட் ஆகிரும். ஸோ இது எதுக்குன்னா மல்டிபிள் எலமெண்ட்ஸை டெலிட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ செகண்ட் இண்டெக்ஸ்லேருந்து டெலிட் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். அதனால செகண்ட் இண்டெக்ஸுக்கு அப்புறம் நம்ம எண்டிங் இண்டெக்ஸ் எதுவும் கொடுக்காததுனால அப்படியே ஃபுல்லாத்தையும் டெலிட் பண்ணிருச்சு, ஓகேவா. ஸோ இடையில இருக்கிறது, ஸோ இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் டெலிட் பண்ணுறதுக்கு இது மூலமாக முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ இன்சர்ட் எப்படி வந்துட்டு இன்சர்ட்டும் அப்பண்டும் வந்துட்டு சிங்கிள் எலமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இந்த எக்ஸ்டெண்ட் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் எலமெண்ட்ஸை கொடுக்கறதுக்காக. மல்டிபிள் எலமெண்ட்ஸை வந்துட்டு ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் இன்சர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்போ இந்த எக்ஸ்டெண்ட் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மல்டிபிள் எலமெண்ட்ஸ் உங்களால் இன்சர்ட் பண்ணி காமிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்குவோம். இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு எல்லா நம்பர்ஸ் இருக்குது, ஸோ இன்டீஜர்ஸ் இருக்குது. இந்த இன்டீஜர்ஸில் வந்துட்டு நீங்கள் மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து தனித்தனியாக வந்துட்டு கோடிங் எழுதணும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா இன்பில்ட்டாகவே வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது, அந்த ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் ஆஃப் நம்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் இருக்கிற மினிமம் வேல்யூ எடுத்து கொடுக்கும். மேக்ஸிமம் ஆஃப் நம்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ எடுத்து கொடுத்துக்கும். அதே மாதிரி சம் பண்ண முடியும், ஷார்ட் பண்ண முடியும். இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இன்பில்ட் ஆப்ரேஷன் நம்மளுக்கு இருக்குது. ஸோ ஷார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்மாலஸ்ட் நம்பர்ல இருந்து லார்ஜஸ்ட் நம்பர் வரைக்கும் கரெக்டாக வந்துட்டு ஆர்டர் பண்ணி உங்களுக்கு ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்கு.
ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சர்டன் ஆப்ரேஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி நேம்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரிங்கும் இருக்கு, அட் த சேம் டைம் வந்துட்டு இன்டீஜரும் இருக்குது. இதில் வந்துட்டு நீங்கள் மினிமம் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வராது. ஏன்னா உங்களுக்கு ஸ்ட்ரிங்கும் இன்டீஜரும் இருக்கிறப்ப அதோட எலமெண்ட்ஸை அதனால கம்பேர் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் கொண்டு வந்து கொடுக்க முடியாது. ஓகேவா? ஸோ சிம்பிள் தான். லிஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் வந்துட்டு அவ்வளோதான். இந்த மாதிரி இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ண முடியும். இதே மாதிரி வந்துட்டு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நீங்களும் வந்துட்டு பைத்தானோட டாக்குமெண்டேஷனில் செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாத்தையும் ஒரு தடவை நீங்களும் உங்களோட ஹேண்ட்ஸ் ஆன் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஆல். ஹாவ் அ கிரேட் டே.